உங்களுக்கு இந்த டிவைன் டைமிங்கில் உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, அதே சேம் டைம் தேர்ட் பார்ட்டியை பற்றி உங்கள் நபர்கள் என்ன நினைக்கிறாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்கும் இப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக பார்த்துக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட்டு உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க, நெக்ஸ்ட் என்ன நடக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்திருக்கக்கூடிய கார்டு என்னென்னா த ஸ்டார். உங்கள் நபர்களுக்கு நீங்கள் எப்போவுமே ஜொலிக்கக்கூடிய ஒரு நபராக தான் இன்னுமே தெரியுறீங்க. அந்த பிரிவு ஆகியிருந்தாலுமே கூட அது வந்து ஒரு சூழ்நிலை தான் ஆச்சு அப்படின்றாங்க இந்த நபர்கள். வேணும்னே நான் உன்னை காயப்படுத்துறதுக்காக உன்னை விட்டுட்டு போக கிடையாது. என்னுடைய ஒரு குடும்ப சந்தர்ப்ப சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது தனிப்பட்ட சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஏதோ ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி சொல்லாமல் இந்த நபர்கள் உங்களையும் ஒரு கொஷின் மார்க்கில் வச்சுட்டு தான் கடந்து போயிருக்காங்க. அப்போது இந்த பிரிவில் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமா உங்கள் நபர்களை பற்றி அப்படின்னு கேட்டால் தெரியாது. நிறைய மறைக்கப்பட்ட விஷயங்கள் நிறைய விஷயத்த உங்கள் நபர்கள் மறைச்சிருக்காங்க. இப்போ உங்கள் நபர்கள் இங்கே ஒரு சிலருடைய நபர்கள் அமைதியாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் தெரிய வந்தால் இன்னுமே ஒரு பெரிய ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதுனாலையும் தான் பண்ண தவறு அப்படின்றதையும் மனசுக்குள்ளேயே பொழுங்கி இந்த நபர்கள் வந்து வேதனைப்படுறாங்க. அதே சேம் டைம் உங்களை நினச்சும் தான் இப்போ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலையால் தான் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னல. ஸோ அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை பிரிச்சிருந்தாலுமே கூட இவங்களுக்கு உங்களை பற்றின யோசனை தான் தூங்கும் போதும் சரி, அந்த நபர்கள் தனிமையில் இருக்கும் போதும் சரி. உண்மையாக சொல்லணும்னா இங்கே காட் வழியாக பார்க்கும்போது அந்த நபர்களுடைய அறை ஃபுல்லாக உங்களுடைய ஞாபகங்கள் தான் அப்படியே பதுமி தழும்புற மாதிரி எனக்கு இங்கே தோணுது. அதாவது கார்ட்ஸ் வழியாக எனக்கு தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோட்டோஸை பார்க்குறதா இருக்கட்டும், அந்த ஃபோட்டோஸ் மூலியமாக உங்கள்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நிறைய பேர் எனக்கு இங்கே நீங்கள் டிவைன் மெசேஜோ டிவைன் கைடன்ஸோ உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும். நீங்கள் சும்மா தான் இருப்பீங்க, பட் உங்கள் நபர்கள் சைட்லேருந்து ஏதோ ஒரு மெசேஜ் வர மாதிரி உங்களுக்கு தோணும். அப்படி உங்களுக்கு தோன்றக்கூடிய நபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா உங்கள் நபரோட உங்களுக்கான ஒரு அதீத பந்தம், முட்புறவில் ஏற்பட்ட பந்தம் இருக்குது. அதுதான் உங்கள் நபர்களுக்கு கொஞ்சமாக வலிச்சிச்சு அப்படின்னா கூட அது உங்களுக்கு பெரிய ஒரு மனக்காயத்தை ஏற்படுத்துது. அது அப்படியே உங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த டிவைன் நம்பர்ஸ் எல்லாம் தனித்தனியாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஆள் அப்படின்னா அந்த டிவைன் மெசேஜில் உங்களுக்கு தனியாக உங்கள் நபர்கள் ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு ப்ரே பண்ணி அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகே, அப்போது அந்த இடன் மெசேஜ் தான் உங்களுக்கு அந்த ஏஞ்சல் நம்பர் மூலியமாகவும் கைடன்ஸ் மூலியமாகவும் கிடச்சிட்ருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை பிரிச்சுட்டாங்க என்னுடைய நபர், எனக்கு வேதனையாக தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் வேதனைப்பட்டு தான் இருக்கீங்க, அதே மாதிரி உங்கள் நபர்களுக்கும் வேதனை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது எஸ், கண்டிப்பாக அந்த ஒரு விஷயம் அந்த சந்தர்ப்பத்தில் நடக்காமல் இருந்திருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்கள் நபர்கள் தேம்பி அழுகாத நாளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க மனசுக்குள்ளேயும் முகத்துக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு துக்கத்தை நான் பார்க்குறேன். அவங்கள தன்னைத்தானே வந்து தாழ்த்திக்கிறாங்க, ஒரு கொச்சமாக உணர்கிறாங்க உங்களுக்கு பண்ண துரோகத்தில். ஏன்னா இந்த நபர்கள் சைடில் பார்க்கும்போது நான் தெரிஞ்சு இந்த தப்பு பண்ணலை, ஏதோ ஒரு சூழ்நிலை ஒரு நபர்களால் நான் இந்த விஷயத்த பண்ணிட்டேன், பட் அது ஒன்று இவ்வளோ ஹர்ட் பண்ணணுன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற அளவுக்கு உங்களை பார்க்கும்போது எங்கேயோ ரீசன்ட் டைமாக மீட் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது தூரத்தில் இருந்தோ இல்லை நேராக முகத்துக்கு நேராகவோ க்ராஸ் பண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த நபர்களுக்கு இன்னுமே அது ஒரு மனவழியை ஏற்படுத்துது. உங்களை நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு புது வழி கிடைக்காதா, அகெயின் ரீஜாயின் ஆக அப்படின்னு உங்கள் நபர்கள் ஏங்குறாங்க. எனக்கு இங்கே பார்க்கும்போது அதிகப்படியான ப்ராப்ளம் எதில் வந்திருக்கும் அப்படின்னா ஃபேமிலி சம்மந்தமான ப்ராப்ளம் வந்திருக்கு. இங்கே உங்கள் நபர்களாக பிரிஞ்சாங்க அப்படின்றத தாண்டி நான் ஃபேமிலிக்காக இந்த நபரை விட்டுட்டு போகிறேன், இந்த நபர்களை சமாளிக்க முடியாமல் விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு போனவர்கள் தான் அதிகமாக இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு நபரை பிரிஞ்சிருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு சில நபர்கள் காதல், அந்த நபர்களுக்கு ஏதாவது திருமணம் இல்லாட்டி ஒரு நிச்சயதார்த்தம் ஏதாவது ஒரு விஷயம் அங்கே நடந்துகிட்ருக்கு, ஒரு கொண்டாட்டமான ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள போகிறாங்க. இருந்தாலுமே அந்த நபர்களுடைய மனதில் என்ன தோண்டிட்டுருக்குன்னா லாஸ்ட் பாயிண்ட்லேயாவது இது எல்லாமே ஸ்டாப் ஆகி எகெயின் இந்த உங்களோட ரீஜாயின் ஆகி மாட்டேனா இந்த ஒரு கொஷின் அவங்க தலைக்குள்ளே திரும்ப ஓடுது. மேபி உங்கள் நபர்களுக்கு இப்போ இந்த விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுடைய ப்ரேயர்ஸ் கூட உங்கள் நபர்களை உங்கள் பக்கம் ஈர்க்க வைக்குது. அப்போ நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணால் என் நபர் என் பக்கத்தில் வந்துடுவாங்கங்கிற ஒரு தன்னம்பிக்கை வருது அப்படின்னா அந்த விஷயத்தை நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு பண்ணலாம். கண்டிப்பாக அது உங்கள் நபர்களை உங்களோட சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு வழியாக அமையும். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு
நீங்களும் காதலிக்கிறீங்க, உங்கள் நபர்களும் காதலிக்கிறாங்க இந்த பிரிவில். பட் மனசு விட்டு பேசாமல் இருக்கிறது தான் இங்கே மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது. ஸோ இப்போது உங்களுக்கு உங்கள் நபர் வேணும் அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள், அல்லது உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்த பண்ணுங்கள். அதே மாதிரி தேர்ட் பார்ட்டியை பற்றி என்ன மாதிரி விஷயங்கள்லாம் கரண்ட்லி போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். ஓகே, தேர்ட் பார்ட்டியோட டிவைன் ப்ளீஸ் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குற வியூவர்ஸோட பார்ட்னருக்கு. எஸ், முதல்ல வந்திருக்கக்கூடிய கார்டு த மூன். ரொம்பவே மனக்கவலை. எவ்வளோ தூரம் ஃபைட்டிங் பண்ணாலும் கூட இந்த கார்டை பார்த்தா தெரியலாம், தப்பிச்சு ஓடி வர நினைக்கிறாங்க அந்த தேர்ட் பர்சன்ட்ட இருந்து. ஆனால் அவர்களுடைய கால்கள் வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் கட்டப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது இரவெல்லாம் அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய வார்த்தைகளை இந்த நபர்கள் கேட்குறாங்க. இந்த தேர்ட் பர்சனால் திரும்ப திரும்ப ஒரு வேதனை வந்து க்ரியேட் ஆகுது. ஓகே, இங்கே பார்க்கும்போது தேர்ட் பர்சனால் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் நபர்களை புஷ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அது உங்கள் நபர்களை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் தூரம் நகர்த்தி கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அல்லது ரெண்டு விஷயம் வந்திருக்கு. ஒன்று, உங்கள் நபர்களை இருக்கிற இடத்த விட்டு தூரம் கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இந்த தேர்ட் பார்ட்டிக்கு தெரிஞ்சு உங்களை விட்டு தூரம் பிரிக்கிறதுக்கான முயற்சிகளை வந்து ஈடுபடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த நபர்கள் தேர்ட் பார்ட்டிகிட்டே இருந்தாலும் சந்தோஷமாலாம் கிடையாது, ஒரு நரக வேதனையை வந்து நொடி அனுபவிச்சு கொண்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. அந்த நபர்களுக்கு பொறுமை இல்லை, உண்மையை சொல்ல போனால் அந்த இடத்துல இருக்கிறது. ஆனால் இருந்தாலுமே நிறைய பிரச்சனைகளை சமாளிச்சுட்டு நான் இந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி வெளியில் போனால் பெரிய ஒரு பாரதூரமான விஷயம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஃபேக் லவ்வை காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்கள் நபர்களுமே ஒரு பயத்தால் அந்த நபர்களை காதலிக்கலாம். அதே மாதிரி இங்கே ஒரு சில நபர்கள் உங்கள் நபரை ஏமாற்றி அது ஒரு காதல் அப்படின்ற ஒரு பொய் பிம்பத்தை காட்டி உங்கள் நபர்களை ஏமாற்றி அவங்க வசப்படுத்தியிருக்காங்கிறது பச்சையாக தெரியுது. ஏன் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஒரு முகத்திரை வந்து அணிஞ்சிருக்காங்க. அந்த முகத்திரை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அதீதமான அற்புதமான உங்கள் நபருக்காக என்னத்தை வேணாலும் இழக்க தயார் அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை கொண்ட மாதிரியாக காட்டிக்கிறாங்க. ஆனால் இது ஒரு முகத்திரை மட்டும்தான். ஆனால் உங்கள் நபர்கள் அந்த தேர்ட் பர்சனை நம்பி, அந்த முகத்திரையை நம்பி, வெளி தோற்றத்தை நம்பி ஏமாந்துட்டுருக்காங்க. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ற விஷயத்த உங்கள் நபர்கள் கவனிக்க மறுக்கிறாங்க அப்படின்றத டிவைன் இங்கே ஆணித்தரமாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே பார்த்துட்ருக்க ஒரு சில நபர்களுடைய தேர்ட் பார்ட்டிக்கும் உங்கள் நபர்களுக்கும் பிரச்சனை ஸ்டார்டிங் ஆகி போயிட்டுருக்கு. அப்போ உங்கள் நபர்கள் எங்கேயோ மூவ் ஆன் ஆகி போகிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போது அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட போயிட்டு தேர்ட் பார்ட்டி கனெக்ட் பண்ண பார்க்குறாங்க. ஏதாவது ஒரு மூலியமாக யாரை வச்சாது கைடன்ஸ் கொடுத்து உங்கள் நபர்களை தன்வசம் படுத்திக்கொள்ள நிறுத்திக்கொள்ள ட்ரை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே அவங்களுக்கு தேவை ஒரு கொண்டாட்டமான ஒரு விஷயம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்லேயும் பார்த்தோம் உங்கள் நபர்களுக்கு ஏதாவது திருமணம் விஷயங்கள் நடந்துகிட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு அதே இங்கே செலிப்ரேஷனை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு விருப்பமே உங்கள் நபர்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் தேர்ட் பார்ட்டியை வலுக்கட்டாயமாக இந்த காதலை வந்து நிலைநிறுத்தி கொள்ள பார்க்குறாங்க. ஓகே, இந்த காதலையும் அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த நபரோட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அவங்களுக்குள்ளே இருக்குது. அதுக்காக இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் பேசுகிறதா இருக்கட்டும், ஃபேமிலிக்கிட்ட க்ளோஸ் ஆகிறதா இருக்கட்டும், உங்கள் நபர்களுக்காக நான் எது வேணாலும் இழக்க தயார், தன்னுடைய காதல் புனிதமானது அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி கொள்கிறாங்க. ஆனால் உண்மை விஷயம் என்னென்னா முழுக்க உங்கள் நபர்களை தேர்ட் பார்ட்டியாக இருக்கக்கூடிய நபர்கள் வசியப்படுத்துகிறார்கள். ஏன்னா த வாண்ட்ஸ், குயின் ஆஃப் வாண்ட்ஸ் வந்து தலைகீழாக வந்துட்டு இருக்கிறதுலே மோசமான கார்டு இதுதான். ஸோ அதாவது ஒரு நபரை வந்து வசியப்படுத்துறது, வசிய தந்திர மந்திரங்களை செய்கிறது. நிறைய பேரோட எனர்ஜி பார்க்கும்போது எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது டார்க் எனர்ஜியில் வந்து அஃபெக்ட் ஆகியிருக்கலாம். ஸோ அதனால தான் தேர்ட் பார்ட்டி கெட்டவங்க அப்படின்ற விஷயத்த நீங்கள் சொன்னாலுமே உங்கள் நபர்கள் அது எதையுமே காதில் வாங்கி கொள்ளாமல் தேர்ட் பார்ட்டியோட வாக்கு தான் புனிதமானது, தேர்ட் பார்ட்டி தான் தன்னை வந்து பாதுகாக்கக்கூடிய நபர் அப்படின்னு ஏதோ ஒரு பொய் பிம்பத்துக்குள்ளே இன்னுமே தழும்புறாங்க அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஹெவியாக இருக்கக்கூடியது இந்த டார்க் எனர்ஜியோட அஃபெக்ட் அதிகமாக இருக்குது. ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட் பார்ட்டி கூட அந்த நயவஞ்சக தன்மை இருக்குல்ல. ஸோ இதை அப்படியே விடும்போது அவங்க ஒரு செலிப்ரேஷனை தானே வேண்டுறாங்க. எனக்கு வந்து இந்த இடத்துல உங்கள் நபர்களோட ஜாலியாக இருக்கணும் அப்படின்னா அப்போ நீங்கள் அந்த கேப்பை விட்டு உங்கள் நபர்களை பிரிஞ்சிருக்கிறது கண்டிப்பாக ஒரு ஆபத்தை க்ரியேட் பண்ண தூண்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களோட உங்கள் நபர்கள் இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் நபர்களுடைய உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக மாறுறதுக்கான
வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ரொம்பவே அந்த டார்க் எனர்ஜி அதிகமாக உங்கள் நபர்களுடைய பிஹேவியராக இருக்கட்டும், அவங்களுடைய அந்த வசீகர தன்மையாக இருக்கட்டும், தோற்றமாக இருக்கட்டும், எல்லாமே சேஞ்ச் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்த்துருப்பீங்க. அப்படி நீங்கள் கவனிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் அற்புதமான ஒரு சுவிட்ச் வேர்டை வந்து கமெண்ட்டில் பதிவிடணும். ஸோ நீங்கள் அதை பதிவிடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களுக்கு உங்கள் நபர்களோட அதீதமாக சீக்கிரமாக நான் சேரணும் அப்படின்னா இப்போது மிராக்கிள் மெத்தட், வெற்றிலை மெத்தட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக எல்லாருக்குமே மேஜிக் மாதிரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே எல்லா நபர்களுமே ரீஜாயின் ஆகியிருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த அதீதமான மெத்தடை உங்கள் நபர்களுக்காக நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ அப்படி உங்கள் நபர்களோட வேகமாக இணையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிவ்யூ வந்து ஆல்ரெடி நான் நிறைய அப்லோட் பண்ணிட்டேன். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் வந்து அடிக்கடி நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் ரிவ்யூ சக்ஸஸ் ஸ்டோரிஸ். அண்ட் அதே மாதிரி யூடியூப்லேயுமே நான் போஸ்ட்டில் வந்து போட்டிருக்கேன், அதை பாருங்கள். அப்படி அதீதமாக முக்கியமாக தேவை இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக என்னை வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணி அந்த மெத்தடை வந்து பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ இன்றைக்கி கமெண்ட்டில் பதிவிடக்கூடிய ஒரு விஷயம் அது என்ன அப்படின்னா 111 அப்படின்னு போட்டு உங்களுக்கு உங்கள் நபர்கள்கிட்ட என்ன கோரிக்கை நடக்கணுமோ அதை மனதார ஃபீல் பண்ணி பதிவிட்டுட்டு 369 அப்படின்னு போட்டு டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படின்னு போடுங்க. ஓகே, டிவைன் மேஜிக் பிகின் நவ் அப்படிங்கிற சுவிட்சோட வந்து பதிவிடுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு நீங்கள் இன்றைக்கி ஒரு ஃப்ளவரை அனுப்புங்க. உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 10 ஃப்ளவர் கிடச்சிருச்சு அப்படின்னா கூட ஒரு பெரிய மிராக்கள், இந்த தேர்ட் பார்ட்டிகிட்டேருந்து உங்கள் நபர்களை மீட்டு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு மிராக்கள் உங்கள் காதல்லையும் நடக்கும். பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப்புக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க.